வெல்கம் டு ஆஃப் டைம் ஆஃபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு வந்திருக்கு. அனைத்து விவசாயிகளும் நம்ம பிஎம் கிசான் திட்டம் மூலியமா 21வது தவணை எப்ப குடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்புல இருக்காங்க. லாஸ்ட் மந்த்லயே இந்த 21வது தவணைய மத்திய அரசு செலுத்தி இருக்கணும். ஏன் இன்னும் செலுத்தாம இருக்காங்கன்ற காரணம் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ வரப்போற தீபாவளிக்கு முன்னதாகவே பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணைய எப்போ வெளியிட போறாங்கன்ற தகவல பத்தி, மத்திய அரசு எப்ப வெளியிட போறாங்கன்ற தகவல பத்தியும் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்துகிட்டு இருக்கிற இந்த காரணத்தால, ஒவ்வொரு மாநில அரசாங்கமாகட்டும், மத்திய அரசாகட்டும், பல்வேறு திட்டங்கள அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம நாட்டோட முதுகெலும்பா கருதப்படுற விவசாயிகளின் முன்னேற்றத்துக்காக தொடங்கப்பட்ட பிஎம் கிசான் திட்டத்தின் மூலியமா வருஷத்துக்கு ரூ. 6,000 3 தவணைகளா குடுத்துட்டு இருக்காங்க. இந்த 21வது தவணைய பார்த்தீங்கன்னா, வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு சில மாநிலங்களுக்கு கடந்த மாதமே குடுத்துட்டாங்க. தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலங்களுக்கு இதுவரை குடுக்காம இருந்தாங்க. அவங்களுக்கு எப்ப கிடைக்க போகுதுன்ற தகவல பொதுமக்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 21வது தவணைய பார்த்தீங்கன்னா, எப்ப வழங்கப்படலாம்ன்ற தகவல நாளைக்கு, அதாவது 18/10/2025 அன்னைக்கு மத்திய அரசு வெளியிட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இதுவரை பார்த்தீங்கன்னா, எப்ப வருங்கிற எந்தவித தகவலும் வராம இருந்ததன் அடிப்படையில, இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, 18/10/25 அன்னைக்கு இது சம்பந்தமான தகவல மத்திய அரசு கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமா வேற ஏதாவது தகவல் வெளியிட்டாங்க அப்டின்னா, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல தெரியப்படுத்துறேன். தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணிட்டு இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்கிறேன்.